Bismillahirrahmanirrahim. Alhamdulillahirrahmanirrahim. Ar-Rahmanirrahim. Maliki yawmiddin. Iyyaka na'budu wa iyyaka nasta'in. Ihdinas siratal mustaqim. Siratal ladzina alaihim ghairil maghdubi alaihim waladdallin. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பா வழங்கி இருக்காங்க. அதை நம்ம நல்ல முறையில பயன்படுத்துறதுக்கும் அல்லாஹ் கிருபை செஞ்சிருக்காரு. அதுக்கு நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லிப்போம். இதனால நம்ம என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் இதுக்கு முன்னாடி நம்ம ஆதி பாவம் பண்ணிட்டு வந்தது எல்லா பாவங்களுக்கும் சேர்த்து நம்ம அல்லாஹ் கிட்ட தொடர்ந்து பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களா இருக்கும். அல்லாஹ் ஒரு விஷயத்தையும் நமக்கு அருட்படையா கொடுத்திருக்காரு. அதை நம்மளால செய்ய முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் அருட்படைக்கு அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி சொல்லிப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப ஒரு நாளைக்கு 3 பேர், வாரத்துல 3 பேர் பேசுற மாதிரி ஷெட்யூல் மாத்தியாச்சு. யாருக்காவது இந்த தளத்துல ஜாயின் பண்ணணும், நானும் அந்த மாதிரி ஒரு 8 நிமிஷம் பேசுறேன் அப்படின்னா இன்ஷால்லா உங்க பேரை கொடுத்தீங்கன்னா அந்த தளத்துல உங்களுடைய பேரையும் இணைச்சுக்கலாம். இன்னைக்கு யார் பேச போறாங்க அப்படின்னா நுஸ்ரத், ஜரீன், சப்னா 3 பேர் பேச போறாங்க. இன்ஷால்லா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் யார் பேசுறீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இன்னைக்கு கடவுளின் தன்மைகள்ல பார்க்க போறோம். கடவுளின் தன்மைகள்ல ஆசிரியர் மற்றும் குணப்படுத்துவர் அப்படின்ற தன்மையை பத்தி பார்க்கலாம். கடவுள் தான் சிறந்த ஆசிரியராகவும் கற்றுக் கொடுப்பவராகவும் குணப்படுத்துபவராகவும் கரெக்டா சொல்ல போனா ஒரு டாக்டரா இருக்காரு. டாக்டர், மருத்துவர், ஆசிரியர் அப்படின்ற வார்த்தைகள் கடவுளுக்கு மட்டும்தான் முழுமையா பொருந்தும், வேற யாருக்குமே இது பொருந்தாது. கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியரா ஒரு மருத்துவர் இருக்காரு அப்படின்னா அவர் தான் அந்த நோய்க்கும் மருந்து கொடுக்கக்கூடியவரா இருப்பாரு. நம்ம உடல்ல உள்ள அனைத்து பிணிகளையும் நீக்கக்கூடிய ஒரே மருத்துவர் ஆசிரியர் யாருன்னா கடவுள் மட்டும்தான். அந்த பேர் கடவுளுக்கு மட்டும்தான் பொருந்தும். எந்த மருத்துவரையுமே நம்ம கடவுளா பார்க்க முடியாது. சிறந்த மருத்துவராகிய கடவுளை மட்டுமே நம்ம கடவுளா பார்க்க முடியும். இதுல புரிஞ்சுக்கணும், எந்த மருத்துவரையுமே நம்ம கடவுளா பார்க்க முடியாது. சிறந்த மருத்துவராகிய கடவுளை மட்டும்தான் நம்ம கடவுளா பார்க்க முடியும். இது எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா, சில நம்பிக்கையற்றவர்கள் எப்படின்னா அவங்களுடைய ரொம்ப நெருக்கமானவர்களோட உயிரை காப்பாத்திட்டாங்க, அவர்களுடைய நோயை படுத்திட்டாங்க டாக்டர் அப்படின்னா டாக்டரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு நான் உங்களை என்னுடைய நீங்க என்னுடைய உயிரை காப்பாத்திட்டீங்க, என்னுடைய மகளோட உயிரை காப்பாத்தி, இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அந்த உயிரை காப்பாத்திய மருத்துவர் கடவுள் தான் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாத போயிருது. நம்மளாம் இந்த உலகத்துல நோயாளிகளா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்றாரு. 2வது அத்தியாயத்துல 10வது வசனம், பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அதுல என்ன அல்லாஹ் சொல்றாங்கன்னா, அவர்களுடைய மனங்களில் ஒரு நோய் உள்ளது, அதன் விளைவாக கடவுள் அவர்களுடைய நோயை அதிகப்படுத்துகின்றார், அவர்களுடைய பொய்மைக்காக வலிமிகுந்ததொரு தண்டனைக்கு அவர்கள் உள்ளாகிவிட்டனர். இதை யாரை பார்த்து அல்லாஹ் சொல்றாரு அப்படின்னா நயவஞ்சகர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றாரு. நயவஞ்சகர்களை பார்த்து மட்டும்தான் சொல்றாரு அல்லாஹ் அப்படின்னா அந்த வசனத்துல நயவஞ்சகர்களை பார்த்து மட்டும் தான் அல்லாஹ் சொல்றாரு. ஆனா நம்பிக்கையாளர்கள்லயுமே நம்மளுமே அப்படிதான் இருப்போம், நம்பிக்கை குறைபாடு உடையவர்களா இருப்போம்ல. அந்த விஷயத்துல நம்மளுக்குமே அந்த நோய் இருக்கு. நம்ம நம்பிக்கையில குறைபாடு உடையவர்களா இருக்கும்போது அது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்ப என்ன சொல்றது, நம்மளை யாரோ ஏதோ ஒரு விஷயத்துல நம்மள ஹர்ட் பண்ணிட்டாங்க, நம்மளுக்கு ரொம்ப நெருங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க, நம்மளை திட்டாங்க, அந்த விஷயத்த நினைச்சு கவலைப்படுறது, கஷ்டப்படுறது, சில விஷயங்களை நினைச்சு புலம்பிக்கிட்டே இருக்கிறது, நான் இப்படி செஞ்சா இப்படி நடந்திருக்குமே, ஆனா நம்ம இப்படி செய்யாம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கிறது, சில பேரை பார்த்து பொறாமப்படுறது, அவங்க நல்லா இருக்காங்களே, அவங்க நிறைய வீடு எல்லாம் கட்டி நம்மளை விட நல்லா இருக்காங்க, நம்ம இப்படி இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறாமப்படுறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம நம்பிக்கையில குறைபாடுடையவர்களா நம்ம போயிடலாம்.
நம்ம வந்து கவலைப்படுறோம் துன்பப்படுறோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து நம்பிக்கை வந்து கம்மி ஆயிருது அப்படிங்கறது வந்து இங்க அர்த்தமாயிரு. நம்பிக்கை வந்து நம்ம குறைஞ்சிடும். அந்த டக்குன்னு ஒரு சில விஷயங்கள்ல நம்ம வந்து அந்த அந்த டைம்ல வந்து நம்ம அல்லாஹ்வை நினைக்கிறத மறந்துட்டு நான் இப்படி பண்ணியிருந்தா இந்த மாதிரி நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவோம். அல்லாஹ் என்ன சொல்றாருன்னா 24வது அத்தியாயத்துல 50வது வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றாருன்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அவர்களுடைய இதயங்களில் ஒரு நோய் இருக்கின்றதா? அவர்கள் சந்தேகம் கொண்டிருக்கின்றார்களா? கடவுளும் அவருடைய தூதரும் தங்களை நியாயமில்லாமல் நடத்தக்கூடும் என்று அவர்கள் அஞ்சுகின்றனரா? உண்மையில் அவர்கள் தான் அநியாயக்காரர்களாக உள்ளனர் அப்படின்னு அல்லாஹ் வந்து சொல்றாங்க. கடவுள் வந்து ஏதோ நமக்கு அநீதி செஞ்சுட்டதுனால நம்ம நினைக்கிறதுனாலதானே நம்ம வந்து கவலைப்படுறோம். அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் அவங்களோட மனசுல ஒரு நோய் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கிறாரு. உலகத்துல எல்லாத்துக்குமே கவலைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் இன்பங்களும் மாறி மாறி வந்துகிட்டேதான் இருக்கும். அவன் வந்து நம்பிக்கையாளனா இருந்தாலும் அவன் நம்பிக்கையற்றவனா இருந்தாலும் போலி வழிபாடு செய்பவனா இருந்தாலும் யாரா இருந்தாலுமே கஷ்டங்களும் துன்பங்களும் இன்பங்களும் மாறி மாறி வந்துகிட்டேதான் இருக்கும். அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் நம்மளுடைய நம்பிக்கையும் நம்மளுடைய நயவஞ்சகத்தன்மையும் நம்மளுடைய அந்த நம்ப மறுக்கிற தன்மையும் நம்மள்கிட்ட இருந்து வெளிப்படுது. அந்த மாதிரி மாறி மாறி கஷ்டங்கள் வரும்போது அதை நான் வந்து ஏன் கஷ்டமா பாக்குறேன்? அப்ப நான் அதை கஷ்டமா பாக்குறேன்னா என்னுடைய இதயத்துல வந்து ஒரு நோய் இருக்குதுல்ல, அதனாலதான் நான் அதை வந்து கஷ்டமா பாக்குறேன். அது என்ன நோய் அப்படின்னா அதுதான் அகந்த. அகந்தங்கிற அந்த நோய் நம்மள்ட்ட வந்துட்டாலே சேர்த்து அதோட சேர்த்து வந்து பொறாம பேராசை போட்டி சந்தேகம் வஞ்சகம் அப்படின்னு நிறைய சைடு எஃபெக்ட்ஸும் சேர்ந்து அதோட வந்துருது. இப்ப ஒரு நோய்க்கு நம்ம மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட சேர்ந்து சைடு எஃபெக்ட்ஸும் வரும். அது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். அந்த மாதிரிதான் நம்ம இதயத்துல அகந்தங்கிற அந்த நோய் குடியேறிட்டாலே அதோட சேர்த்து எல்லா சைடு எஃபெக்ட்ஸையும் கூட்டிட்டு வந்துரும். போட்டி பொறாம சந்தேகப்படுறது வஞ்சகம், அது என்ன சொல்றது, ஒருத்தவங்களை பார்த்து கருகுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் குட்டி குட்டி விஷயங்கள், அது எல்லாத்தையுமே சேர்த்து பெரிய ஒரு நோயா நம்மளுக்குள்ள அதை வந்து கொண்டு வந்துரும் அந்த அகந்தையானது. கடவுள் வந்து அதுக்குதான் அதை சொல்றாரு, இந்த நோயை குணப்படுத்துறதுக்கு உண்டான மருந்த இதுல நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கிறேன், குரானையும் என்னுடைய வார்த்தைகளையும் வந்து கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றாரு. வசனம் 10 அத்தியாயம் 10 57வது வசனத்துல அல்லாஹ் சொல்றாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், மனிதர்களே, உங்கள் இரட்சகரிடம் இருந்து உங்களுக்கு இதிலே ஞான உபதேசமும் மேலும் உங்கள் இதயங்களை தொந்தரவு செய்யக்கூடிய எந்த ஒன்றிற்கும் நிவாரணமும் மேலும் வழிகாட்டலும் மேலும் நம்பிக்கையாளர்களுக்கு கருணையும் வந்துள்ளது அப்படின்னு வந்து அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இந்த நிவாரணத்தை ஒரு ஒரு நிவாரணி அப்படிங்கறது வந்து நம்ம தைலம் தடவுனா அது பேர் நிவாரணி. அது நம்ம தடவுனோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுல இருந்து நிவாரணம் கிடைக்கும், அந்த வழியில இருந்து. அந்த மாதிரிதான் இப்ப இந்த மருந்தை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்? அல்லாஹ் சொல்லிக்கிற அந்த மருந்தை, இந்த நிவாரணத்தை நம்மளுக்கு கிடைக்கணும்னா நம்ம அதை எப்படி எடுத்துக்கணும் அதையுமே அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறாங்க குரான்ல. இந்த நிவாரணியை வந்து நீங்க பெரும்பாலான நேரங்கள்ல வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள்ல அதிகமான நேரங்கள்ல இதுல வந்து நீங்க செலவிடணும். இரவு நேரங்கள்ல வந்து அவங்க அரிதாகவே உறங்கினார்கள் அப்படின்னு இருக்கு நன்னறியாளர்கள் வந்து அல்லாஹ் சொல்றாரு. அப்ப அவங்கெல்லாம் அந்த மாதிரி குரான வந்து அல்லாஹ் கொடுத்த அந்த மருந்தை எடுத்துக்கிட்டதுனாலதான் அவங்கள நன்னறியாளர்களா இருக்காங்க. அந்த மாதிரி நம்மளும் வந்து அல்லாஹ் கொடுத்திருக்கிற அந்த மருந்தை வந்து கரெக்டான அல்லாஹ் எப்படி பிளான் பண்ணி கொடுத்திருக்காரோ அதையுமே பிளான் பண்ணி தான் அல்லாஹ் கொடுத்திருக்காரு. இந்த டைமுக்கு இந்த மாதிரி இதுல வந்து நீங்க படிக்கணும் குரானை வந்து அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் பிளான் பண்ணி தான் அதையுமே நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. இப்போ ஒரு டயட் நம்ம வந்து எடுத்துக்கிறோம், நம்மளுடைய உடம்பு குறைக்கிறதுக்காக ஒரு டயட் நம்ம பிளான் எடுத்துக்கிறோம் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம உதறி தள்ளிட்டு தான் அந்த டயட் பிளானை எடுத்துக்க முடியும். ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது, மைதா சர்க்கரை எல்லாம் சாப்பிடாம இருந்தாலும் அந்த டயட் பிளானை நம்ம எடுத்துக்கும் போது அது நம்மளுக்கு வந்து முழுமையான ஒரு மருந்தா, அதாவது முழுமையான ஒரு டயட் பிளானா நம்ம செஞ்சு நம்மளுடைய உடம்ப வந்து நம்ம குறைச்சிக்கிற முடியும். அந்த மாதிரி இந்த குரானை நம்ம படிக்கணும் அப்படின்னா உலக விஷயங்களான பொழுதுபோக்குறது, போதை ஊற்ற விஷயங்கள்ல போய் போறது, அந்த விஷயங்கள்லாம் இருந்து நம்மளை தவிர்த்து கொண்டு போறோம். இந்த இடத்துல போதை ஊற்றுறது
முதல்ல எல்லாம் வந்து போதை ஊட்டுறதுங்கிறது வந்து புகை மது அந்த மாதிரிதான் இருந்துச்சு. இப்ப இந்த காலத்துல வந்து அது போனுமே போதை ஊட்டக்கூடிய ஒரு விஷயமாவே அமைஞ்சிருச்சு. அந்த போன்ல இருந்து வெளியில வந்துடணும். போன் வந்து மிகப்பெரிய ஒரு போதை மாதிரியே இப்ப இருக்கு. அதுல இருந்து எல்லாம் வெளியில வந்துடணும். அதெல்லாம் தவிர்த்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணி இந்த குரான்ற மருந்து நம்ம அல்லாஹ் சொன்ன மாதிரி அல்லாஹ் கொடுத்த அந்த டயட் பிளான்ல அல்லாஹ் கொடுத்த அந்த மருந்து எப்படி நீங்க எடுத்துக்கணுமோ அதை படி எடுத்துக்கோங்கன்னு அல்லாஹ் சொல்லியிருக்காரு. அந்த பிளான் படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த அகந்தைங்கிற நோயானது நமக்கு போயிடும். அந்த அகந்தை கூட்டிட்டு வந்த அந்த சைடு எஃபெக்ட்ஸும் நம்ம கிட்ட இருந்து போயிடும். அல்லாஹ் வந்து சிறந்த ஆசிரியராகவும் இந்த விஷயத்துல இருக்காரு. நம்மளுக்கு இதை எப்படி கத்துக் கொடுக்குறாரு, அந்த மருந்தை நீ எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கறதே நம்மளுக்கு அல்லாஹ் கத்துக் கொடுக்குறாரு. அதே மாதிரி வந்து நம்மளுக்கு நம்ம இதயத்துல குடியிருக்கிற அந்த நோய்க்கான மருந்தையும் நம்மளுக்கு கொடுக்குறாரு. அப்ப அல்லாஹ் தான் வந்து சிறந்த ஆசிரியராகவும் சிறந்த மருத்துவராகவும் குணப்படுத்துபவராகவும் அல்லாஹ் மட்டும்தான் இருக்காரு. இப்ப அல்லாஹ் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த இந்த மருத்துவத்தை இந்த நிவாரணத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அகந்தையில இருந்து வெளிவந்து அந்த சின்ன சைடு எஃபெக்ட்ஸ்ல இருந்து வெளியில வந்து அல்லாவோட பாதையில நம்ம போலாம். இன்ஷா அல்லாஹ் குரான மறுபடியும் படிச்சு அல்லாவோட பாதையில போறதுக்கு நம்மளுக்கு அல்லாஹ் உதவி செய்யணும். அந்த மருந்து நம்ம கரெக்டான முறையில எடுத்து மேற்கொண்டு அந்த அகந்த பக்கம் போகாம தான் அப்படிங்கிற அந்த அகந்த பக்கம் போகாம மருந்தை கரெக்டா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மள எல்லாம் மீட்டு எடுத்துடுவாரு இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப 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 சிறப்பான ஒரு நினைவூட்டல்மா. அல்லாஹ் தான் வந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியவராகவும் இருக்காரு, குணப்படுத்தக்கூடியவராகவும் இருக்காரு. முதல்ல நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றவனைய எந்த ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போலாம் அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம். இது சரியில்லையா இவர்கிட்ட போலாம், அது சரியில்லையா அப்ப இவர் பாப்பாரு, அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். முதல்ல எடுத்தவனையே நம்ம வந்து அல்லாட்ட தான் பிரார்த்தனை பண்ணணும், அல்லாட்ட தான் நிவாரணம் இருக்கு, குரான்ல நிவாரணம் வச்சிருக்காரு அல்லா அப்படிங்கிற அந்த இது வந்து நம்மளுக்கு வர்றதே இல்லை. நம்மளுக்கு வரக்கூடிய நோய்க்கெல்லாம் காரணம் வந்து நம்பிக்கை குறைபாடு. அதுதான் வந்து முக்கியமான ஒண்ணு. அதை சரி பண்ணோம் அப்படின்னா எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பா சொன்னோமா. ரொம்ப நல்ல நினைவூட்டல். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இதை எனக்கு கத்துக் கொடுத்த அந்த ஆசிரியருக்கு தான் நன்றி செலுத்துறேன் நானு. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு யார் சொல்றீங்க? ஜரீன், சப்னா, யார் இருக்கீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம். இன்ஷா அல்லாஹ் ஸ்டார்ட் பண்றேன். ஜரீன் தானம்மா பேசுறீங்க? ஆமா ஆமா, கேக்குதா? ஜரீன் கேக்குதுமா, கேக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்ற ஞானம் உபதேசிக்கின்ற இந்த வேதத்துல குரான்ல அல்லாஹ் வந்து யாரையெல்லாம் நேசிக்கின்றார் அப்படிங்கறத பத்தி சில வசனங்கள் மூலமா ஒரு சின்ன நினைவூட்டலா பார்க்கலாம். சூரா 2ல 195 வசனம் 195. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நீங்கள் கடவுளின் பாதையில் செலவிட வேண்டும். உங்கள் சொந்த கரங்களாலேயே உங்களை அழிவில் எரிந்து விடாதீர்கள். நீங்கள் தர்மம் செய்பவர்களாக இருக்க வேண்டும். கடவுள் தர்மம் செய்பவர்களை நேசிக்கின்றார். அல்லாஹ் வந்து அல்லாஹ்வுடைய பாதையில செலவிடுங்கன்னு சொல்லியிருக்காரு. தர்மம் செய்பவர்களை வந்து அல்லாஹ் நேசிக்கின்றதா சொல்லியிருக்காரு. சூரா 2ல 222. மாதவிடாயை பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர். கூறுவீராக, அது தீங்காகும். மாதவிடாய் காலத்தின் போது பெண்களுடன் நீங்கள் தாம்பத்திய உறவில் இருந்து விலகி கொள்ள வேண்டும். அதனை விட்டு அவர்கள் விடுபடும் வரை அவர்களை நெருங்காதீர்கள். அவர்கள் அதிலிருந்து விடுபட்டவுடன் கடவுளால் வடிவமைக்கப்பட்ட முறையில் அவர்களுடன் நீங்கள் தாம்பத்திய உறவு வைத்துக் கொள்ளலாம். பாவங்களுக்காக வருந்துபவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றார். மேலும் அவர் தூய்மையாக இருப்பவர்களை நேசிக்கின்றார். அல்லாஹ் வந்து பாவங்களுக்காக வருந்தி திருந்துபவர்களை வந்து நேசிக்கின்றாரு, தூய்மையாக இருப்பவர்களையும் நேசிக்கின்றார் அப்படின்னு இந்த வசனத்துல சொல்லியிருக்கு. அடுத்தது 3:76. உண்மையில் தங்களின் கடமைகளை நிறைவேற்றுபவர்கள் மேலும் நன்னெறியானதொரு வாழ்வு நடத்துபவர்கள் கடவுள் நன்னெறியாளர்களை நேசிக்கின்றார். அல்லாஹ் சொன்ன கடமைகளை நிறைவேற்றுபவர்கள் நன்னெறியான வாழ்வு நடத்துபவர்களை வந்து அல்லாஹ் நேசிக்கின்றதா இந்த வசனத்துல சொல்லியிருக்காரு. அப்புறம் 3:134. அவர்கள் நல்ல காலங்களிலும் அத்துடன் கெட்ட காலங்களிலும் தானம் வழங்குவார்கள். அவர்கள் கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். மேலும் மக்கள் பிழைகளை பொறுத்துக் கொள்வார்கள். தர்மவான்களை அல்லாஹ் நேசிக்கின்றார்.
அல்லாஹ் நல்ல காலங்களிலும் கெட்ட காலங்களிலும் தானம் வழங்குபவர்களை நேசிக்கின்றார். கோபத்தை அடக்கி கொள்பவர்கள், மக்கள் பிழைகளை பொறுத்து கொள்பவர்கள் ஆகியவர்களை தர்மவான்களை அல்லாஹ் நேசிக்கின்றதா சொல்லியிருக்கு. அடுத்து 3ல 146 வேதம் வழங்கப்பட்டவர் அநேகருக்கு கடவுளின் பாதையில் அவருடன் சேர்ந்து சண்டையிட நெருக்கடியான தருணங்களிலும் கூட சற்றும் தடுமாறாத பக்தி மிக்க மக்கள் இருந்தார்கள். அன்றியும் அவர்கள் தயக்கம் கொள்ளவோ அல்லது ஊக்கம் குறைந்து விடவோ இல்லை. கடவுள் உறுதியாய் இருப்பவர்களை நேசிக்கின்றார். அல்லாஹ் வேதம் வழங்கப்பட்டவர் அநேகருக்கு அல்லாஹ்வுடைய பாதையில சேர்ந்து சண்டையிட நெருக்கடியான தருணங்களில் தடுமாறாத பக்தி மிக்க மக்கள் இருந்தாங்க. அந்த மாதிரி உறுதியா இருப்பவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றதா இந்த வசனத்துல சொல்லியிருக்காரு. அடுத்து 3ல 148 அதன் விளைவாக அல்லாஹ் அவர்களுக்கு இவ்வுலகின் வெகுமதிகளையும் மேலும் மறு உலகின் மேலான வெகுமதிகளையும் வழங்கினார். கடவுள் நன்மை செய்வோரை நேசிக்கின்றார். அல்லாஹ் நன்மை செய்வோரை நேசிக்கின்றார் அப்படின்னு சொல்லியிருக்கு. 3ல 159 பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தூதரின் இரக்க குணம். கடவுளிடம் இருந்துள்ள கருணையினால்தான் அவர்கள் பால் இரக்கமுள்ளவராக நீர் ஆகினீர். நீர் முரட்டுத்தனமானவராகவும் அற்பத்தனமான உள்ளத்துடனும் இருந்திருந்தால் அவர்கள் உம்மை கைவிட்டு விட்டிருப்பார்கள். ஆதலால் நீர் அவர்களை பிழை பொறுத்திட வேண்டும். மேலும் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்பீராக. மேலும் அவர்களை கலந்தாலோசிப்பீராக. நீர் ஒரு முடிவு செய்து விட்டவுடன் உம்முடைய திட்டத்தை செயல்படுத்துவீராக. மேலும் கடவுள் மீது பொறுப்பேற்படுத்துவீராக. அவர் மீது பொறுப்பேற்படுத்துபவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றார். அல்லாஹ் அல்லாஹ் மேல பொறுப்பேற்படுத்துறவங்க அனைவரையும் அல்லாஹ் நேசிக்கின்றார் அப்படின்னு இந்த வசனத்துல சொல்லியிருக்கு. அடுத்து 5ல 13 பரந்த உள்ளமுடையவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றார் சொல்லியிருக்கு. இந்த வசனத்துல அல்லாஹ்வுடைய உடன்படிக்கையை மீறுவதன் விளைவுகளை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அவங்க உடன்படிக்கையை மீறியதற்காக அல்லாஹ் அவங்களை தண்டிச்சாரு. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளை அலட்சியம் செய்தார்கள். அவர்களுடைய பிழைகளை பொறுத்து கொள்ள வேண்டும். மேலும் அவர்களை புறக்கணித்து விட வேண்டும். பரந்த உள்ளமுடையவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து 5ல 42 பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அவர்கள் பொய்களை ஆதரிப்பவர்களாகவும் சட்டவிரோதமான சம்பாத்தியங்களை உண்டவர்களாகவும் இருக்கின்றனர். தங்களுக்கிடையில் தீர்ப்பளிக்கும்படி உம்மிடம் அவர்கள் வந்தால் நீர் அவர்களுக்கிடையில் தீர்ப்பளிக்கலாம், அல்லது நீர் அவர்களை புறக்கணித்து விடலாம். அவர்களை புறக்கணிப்பதை நீர் தேர்ந்தெடுத்தால் அவர்கள் உமக்கு சிறிதளவும் தீங்கிழைக்க இயலாது. ஆனால் அவர்களுக்கிடையில் நீர் தீர்ப்பளித்தால் நீர் நீதமாக தீர்ப்பளிக்க வேண்டும். நீதிமான்களாக இருப்பவர்களை கடவுள் நேசிக்கின்றார். நம்ப மறுப்பவர்கள் பொய்களை ஆதரிப்பவர்களாகவும் சட்டவிரோதமான சம்பாத்தியங்களை சம்பாதிக்கிறவங்களாகவும் இருக்காங்க. அவங்களுக்கு இடையில தீர்ப்பளிக்க உங்களை கூப்பிட்டாங்கன்னா நீங்க தீர்ப்பளிக்கலாம். அப்படி இல்லைன்னா புறக்கணிக்கவும் செய்யலாம். அவர்களை புறக்கணிக்கிறதால உங்களுக்கு எந்த தீங்கும் யாராலையும் தீங்கிழைக்க முடியாது. ஆனால் அவர்களுக்கிடையில் நீங்க தீர்ப்பளிக்கும் போது நீளமாக தீர்ப்பளிக்க வேண்டும். நீதிமான்களாக இருப்பவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றார் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த வசனத்துல. அடுத்தது 5ல 93 நம்பிக்கை கொண்டு நன்னெறியானதொரு வாழ்வு நடத்துபவர்கள் கட்டளைகளை கடைபிடித்துக் கொண்டு நம்பிக்கை கொண்டு நன்னெறியானதொரு வாழ்வு நடத்தி பின்னர் தங்களுடைய பக்தியையும் விசுவாசத்தையும் பராமரித்துக் கொண்டு அத்துடன் பக்தியையும் நன்னெறியையும் கடைபிடிப்பதில் தொடர்ந்திருக்கும் பட்சத்தில் அவர்கள் எந்த உணவையும் உண்பதன் மூலம் குற்றம் எதனையும் சுமப்பதில்லை. நன்னெறியாளர்களை கடவுள் நேசிக்கின்றார். நம்பிக்கை கொண்டு நன்னெறியான ஒரு வாழ்வு நடத்துபவர்களை அல்லாவோட கட்டளைகளை கடைபிடிச்சு கொண்டு நன்னெறியான வாழ்வு நடத்துறவங்களை அல்லாஹ் நன்னெறியாளர்களை இந்த மாதிரி நன்னெறியாளர்களை அல்லாஹ் நேசிக்கின்றதா இந்த வசனத்துல சொல்லியிருக்கு. அடுத்தது 49ல 9 பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நம்பிக்கையாளர்களின் இரு குழுமங்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டால் நீங்கள் அவர்களை இணக்கப்படுத்த வேண்டும். ஒரு குழுமம் மற்றதற்கு எதிராக அத்துமீறல் செய்தால் அவர்கள் கடவுளின் கட்டளைக்கு சரணடையும் வரை அத்துமீறும் குழுமத்துடன் நீங்கள் சண்டையிட வேண்டும்.
அவர்கள் சரணடைந்தவுடன் இரு குழுமங்களையும் நீங்கள் நீதத்துடன் இணக்கப்படுத்த வேண்டும். நீங்கள் நீதியை பராமரிக்க வேண்டும். நீதமாக இருப்பவர்களை கடவுள் நேசிக்கின்றார். இரண்டு பிரிவுகள் இரண்டு குழுக்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டால் நீங்கள் அவர்களை இணக்கப்படுத்தணும். ஒரு குழுமம் மற்றொரு குழுவுக்கு எதிராக அத்துமீறல் செய்தா அவங்க சரணடையும் வரை அந்த குழுமத்தோட நீங்க சண்டையிட வேண்டும். அவர்கள் சரணடைந்தவுடன் நீதமாக நீங்க தீர்ப்பளிக்கணும். அதனால நீதியை பராமரிக்க வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காரு. நீதமாக இருப்பவர்களை கடவுள் நேசிக்கின்றார். அடுத்தது 60:8 நீதிமான்களை கடவுள் நேசிக்கின்றார். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். உங்களுடைய மார்க்கத்தின் காரணமாக உங்களுடன் சண்டையிடாதவர்கள், மேலும் உங்களுடைய வீடுகளில் இருந்து உங்களை வெளியேற்றாதவர்களுடன் நட்பு கொள்வதிலிருந்து கடவுள் உங்களை தடுக்கவில்லை. நீங்கள் அவர்களுடன் நட்பு கொள்ளலாம். மேலும் அவர்கள் பால் நீதத்துடன் நடந்து கொள்ளுங்கள். நீதிமான்களை கடவுள் நேசிக்கின்றார். அல்லாஹ் உங்களுடைய மார்க்கத்தின் காரணமாக உங்களோட சண்டையிடாதவர்கள், மேலும் உங்களுடைய வீடுகளில் இருந்து உங்களை வெளியேற்றாதவர்களுடன் நட்பு கொள்வதிலிருந்து அல்லாஹ் தடுக்கல. அதே மாதிரி அவங்களோட நட்பு கொள்ளலாம். அவர்கள் பால் நீதத்தோட நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. நீதிமான்களை அல்லாஹ் நேசிக்கின்றார். அடுத்தது 61:4 பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஒரு சுவற்றின் செங்கற்களை போல ஒரு அணிவகுப்பில் ஒன்றிணைந்து அவர் நிமித்தமாக சண்டையிடுபவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றார். ஒரு சுவற்றுல வச்சிருக்கிற செங்கற்களை போல ஒரு அணிவகுப்புல ஒன்றிணைந்து அல்லாஹ் நிமித்தமாக சண்டையிடுபவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றார் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆகையால அல்லாஹ் நேசிக்கின்ற ஒருவரை நாம இருக்கணும். அல்லாஹ் குரான்ல சொல்லப்பட்ட கட்டளைகளை கடைபிடிச்சு நன்னெறியானதொரு வாழ்வு நடத்தி ஓடிக்கொண்டிருக்கும் நீரோடைகளை கொண்ட சுவனத்துல அல்லாஹ் நம்மளை பிரவேசிக்க வைக்கணும்னு எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் யாரையெல்லாம் நேசிக்கிறார் அப்படிங்கறத பத்தி ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அல்ஹம்துலில்லாஹ். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. மாஷா அல்லாஹ். ரொம்ப சிறப்பா இருந்தது. சலாம் அலைக்கும். சப்னா பேசுமா. சலாம் அலைக்கும். மிக்க அருளாளர் மிக்க கருணையாளர் அல்லாஹ்வுடைய பெயராளர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் குரான். சோ அந்த ஆசிரியர் அல்லாஹ் மட்டும்தான். இந்த தற்காலிகமா அல்லாஹ் இந்த தற்காலிகமா சைத்தானை இங்க இது பண்ணி நம்ம நிறைய சூழ்ச்சிகளுக்குள்ள நிறைய வதந்திகள் இருக்கு, நிறைய புதுமைகள் இருக்கு, மூட நம்பிக்கைகள். சோ இது எல்லாத்துலயும் நம்ம பல குழப்பங்களுக்குள்ள நம்ம இருக்கோம். ஷைத்தானுடைய ஆதிக்கத்துல முழுவதுமா அதிகரிச்சிருக்கு. இந்த உலகம் முழுவதும் நம்மளை சுற்றி நடக்கிறது எல்லாமே நம்மளுடைய அறியாமைங்கிற இருள்ல நம்ம மூழ்கி இருக்கிறதுல நம்மளுடைய திணிப்புகள், நிறைய மூட நம்பிக்கைகள், இணை வைப்புகள்ல திணிக்கிறது, தொழுகையில திணிப்புகளை ஏற்படுத்துறது, நபிமார்களை இணை வைக்கிறது, நம்மளை படைத்த கடவுளே இணை வைக்கிறது. சோ இப்படிப்பட்ட சூழ்ச்சிகள்ல நம்ம சூழ்ந்து இருக்கிறதுல நம்மளை தெளிவுபடுத்தவும், நம்மளை தொழுகையில நம்மளுக்கு இணை வைப்புல நம்மளை தெளிவுபடுத்தவும், குழப்பங்கள்ல நம்மளை மீட்டெடுக்கவும், சிதைக்கப்பட்டுள்ள நம்மளுடைய மார்க்கத்தை சீர்படுத்துவதற்கும் அல்லாஹ் போதுமானவர். அவங்கதான் இந்த குரான் மூலியமா நம்மளை தெளிவுபடுத்துறாங்க. வணங்குதலுக்கு தகுதியானவர் நம்மளை படைத்த ரப்புல் ஆலமீன் மட்டும்தான். இத ஆணித்தரமா நமக்கு விளக்குறதும் இந்த குரான் தான். தெய்வீகமா நமக்கு ஏற்றுதலுக்கு ஆதாரமே இந்த குரான் மட்டும்தான். அல்லாஹ் மட்டும்தான் வணங்குதலுக்கு தகுதியானவர் அப்படிங்கிறத நமக்கு விளக்குறதும் இந்த குரான் மட்டும்தான். இந்த குரான் மூலியமா அல்லாஹ் நமக்கு அதை தெளிவுபடுத்துறாங்க. அல்லாஹ் மட்டும்தான் வணங்குதலுக்கு தகுதியானவர்ங்கிறது. அனைத்து ஆட்சி அதிகாரமும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது. இத கற்றுக் கொடுக்கிறது இந்த குரான் மூலியமா அல்லாஹ் மட்டும்தான் நமக்கு. சோ வானங்கள் மற்றும் பூமி இத பற்றியும் வேதத்தை பின்பற்றுவது மூலயமா நமக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யறாங்க. இது எல்லாமே இந்த குரான் மூலியமா மட்டும்தான் நமக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யறாங்க. நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையோட கேள்வி என்ன? நாம யாரு? நாம எங்க இருந்து வந்தோம்? நம்ம இங்க இருந்து திருப்பி எங்க போறோம்? நம்ம வாழ்க்கையோட நோக்கம் என்ன?
நம்ம பின்பற்றுறது சரியான மார்க்கம் தானா, சரியான வழிமுறைகள் தானா, சரியான நடைமுறைகள் தானா, நம்ம செய்யக்கூடிய நன்மைகள்லாம் என்ன, தீமைகள்லாம் என்னென்ன, நன்மை செஞ்சா அதுக்கான பிரதிபலன் நமக்கு என்ன கிடைக்கும், தீமை செஞ்சா அதுக்கான தண்டனைகள் என்ன கிடைக்கும், இதுக்கு எல்லா பதிலையும் கற்றுக் கொடுக்க அல்லாஹ் போதுமானவர். அவங்கதான் இந்த குரான் மூலியமா நமக்கு கற்றுக் கொடுக்கறாங்க. சோ அல்லாஹ் சொல்றாங்க, நம்ம வணங்குதலுக்கு தகுதியானவன் நான் மட்டும்தாங்கிற மாதிரி அல்லாஹ் சொல்றாங்க. நம்ம மறுமையோட வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்மளுடைய தீர்ப்பு நாள் எப்படி இருக்கும், இது எல்லாத்தையுமே நமக்கு இந்த குரான் மூலியமா தான் நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. சொர்க்கம் என்ன, நரகம் என்ன, இதை பத்தி அல்லாஹ் நமக்கு தெளிவா இதுல தெளிவுபடுத்துறாங்க. அல்லாஹ் சொல்றாங்க, எவர்கள் வேதத்தை உயர்த்தி பிடித்து மேலும் சலாத் தொடர்பு தொழுகைகளை கடைபிடிக்காங்களோ அவர்களுக்கு பிரதிபலன் அளிக்க ஒருபோதும் நாம் தவறுவதில்லைன்னு சொல்றாங்க. மறு உலகத்துல நம்ம உயர்ந்த வெகுமதிகளை பெறுறதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும், இந்த பூமியில நம்ம அதெல்லாம் கடைபிடிச்சாதான் நமக்கு மறு உலகத்துல உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும். இது எல்லாத்தையும் நமக்கு இந்த வேதம் மூலியமா எல்லாம் நமக்கு கற்றுத்தராங்க. பதினஞ்சுல 85 அல்லாஹ் சொல்றாங்க, வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கிடையில் உள்ள ஒவ்வொன்றையும் ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காகவே அன்றி நாம் படைக்கவில்லை. உலக முடிவு வந்தே தீரும், எனவே கனிவுடன் அவர்களை அலட்சியம் செய்வீராக. அல்லாஹ் சொல்றாங்க, இது ஒவ்வொரு விஷயத்தையும் வானத்திலையும் பூமியில உள்ள ஒவ்வொன்றையும் நான் குறிப்பிட்ட காரணத்துக்காகவே படைச்சிருக்கேன். எல்லாத்துக்குமே ஒவ்வொரு காரணம் இருக்கு. நமக்கு இப்ப நடக்கிறதுக்கும் இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கும் இனிமே நடக்க போறதுக்கும் எல்லாத்துக்குமே அல்லாஹ் ஒவ்வொரு காரணத்தை அல்லாஹ் நமக்கு இது பண்ணியிருக்காங்க. உலகத்தோட முடிவை நமக்கு திரை விளக்குறதும் இந்த குரான் மூலியமா தான். அல்லாஹ் சொல்றாங்க, உமக்கு 7 ஜோடிகளையும் மகத்தான இந்த குரானையும் கொடுத்துள்ளோங்கிறாங்க. சோ 15ல 87 இந்த வசனத்தின் மூலியமா இந்த குரான் மகத்தானது, கண்ணியத்துக்குரியது, இந்த குரான் முழுமையானது. 50ல 1 அல்லாஹ் சொல்றாங்க, மகிமை மிக்கது இந்த குரான் அப்படி சொல்றாங்க. 36ல 2 இந்த அல்லாஹ் சொல்றாங்க, ஞானம் நிறைந்தது இந்த குரான்ங்கிறாங்க. முழுமையான ஞானம், நம்மளுடைய கல்வி ஞானத்தை விசாலமாக்கக்கூடியதுக்கு இந்த குரான் தான் முழு பங்கு வகிக்குது. இந்த குரான் மூலியமா தான் அல்லாஹ் நம்மளோட அறிவை விசாலப்படுத்துறாங்க. மறு உலகத்தை பத்தி, இவ்வுலகத்தை பத்தியும் மறு உலகத்தை பத்தியும் நமக்கு விரிவாக உள்ளது, நமக்கு நிறைய பெரிய ஸ்கிரிப்சரா அல்லாஹ் நமக்கு இதை கொடுத்திருக்காங்க. முழுவதுமா எதையுமே அல்லாஹ் இதுல விட்டுறவே இல்லை, எல்லாத்தையுமே நமக்கு தெளிவுபடுத்தி இருக்காங்க. நம்மளோட கடமைகள் என்ன, மார்க்க போதனைகள் என்னெல்லாம், மூலாதாரம் என்ன, நம்ம எங்க இருந்து வந்தோம், நம்மளோட வாழ்க்கையோட நோக்கம் என்ன, இது எல்லாத்தையுமே அல்லாஹ் இந்த குரான் மூலியமா நமக்கு கற்றுக் கொடுக்க போதுமானவர் அல்லாஹ் தான். லைஃப்ல எவ்வளவு புக்ஸ் படிக்கிறோம், ஒரு புக்கா 1 டைம் 2 டைம் அப்படி படிச்சு 3வது தடவை நமக்கு அதுல சலிப்பு தட்டிரும். இது படிச்சது தானே, நம்ம திருப்பி எதுக்கு படிக்க போறோங்கிற அந்த எண்ணம் வந்துடும். பட் நம்ம டெய்லி நமக்கு வாசிக்க நமக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து, வாசிக்க தெரியாட்டாலும் அது கேள்விப்பட்டதுல இருந்தே நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வரோம். டெய்லி படிக்கிறோம், மாச கணக்கா படிக்கிறோம், வருடங்களா படிக்கிறோம், வாழ்க்கை முழுவதுமா படிக்கிறோம். ஆனால் நமக்கு எப்பவுமே சலிப்பு தட்டாத அளவுக்கு நமக்கு எப்பப்ப என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளை தேவையான நேரத்துல தேவையான இடத்துல நமக்கு தெளிவுபடுத்துறது இந்த குரான் மூலியமா அல்லாஹ் தான். மறு உலகத்துல நம்மளுடைய தங்குமிடம் மிகவும் மேலாதானதா இருக்க நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக்குறதும் இந்த குரான் மூலியமா தான். இந்த வெளிப்பாடு மூலியமா தான் அல்லாஹ் நமக்கு எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்கறாங்க. அல்லாஹ் எப்படிப்பட்டவங்க, அவங்களோட மகிமை என்ன,
அவங்க நம்ம எவ்வளவு தவறுகள் செய்யறோம், எவ்வளவு தப்புகள் செய்யறோம் வாழ்க்கையில, எவ்வளவு பொறுமைசாலியா இருக்காங்க. நம்ம வீட்டிலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சின்ன விஷயத்துக்கே நம்மளால தாங்கிக் கொள்ள முடியல. அது எல்லாத்தையுமே நம்ம உடனே கோவப்பட்டுறோம், வார்த்தைகளை விட்டுறோம், அடிச்சிடுறோம், எல்லாமே பண்ணிடுறோம். ஆனா நம்ம செய்யற எவ்வளவோ பாவங்கள், மன்னிக்க முடியாத பாவங்கள், நமக்கே அது தெரியும். அது தவறுதான், தவறே இல்லை, அவ்வளவுமே தப்புதாங்கிறதே நமக்கு தெரியும். தெரிஞ்சுமே நம்ம அதை பண்ணிட்டு இருக்கோம். பட் அல்லாஹ் அது எல்லாத்தையுமே எவ்வளவு பொறுமைசாலியா நம்ம தாங்கிக்கிறாங்க. நமக்கு அல்லாஹ் ஒண்ணு தரும்போது தேங்க்யூ சொல்றோம், தராதப்ப அவங்கள நம்ம ஹர்ட் பண்றோம், நிறைய விஷயங்கள் பேசுறோம், நம்மளே அறியாம அது எல்லாமே பண்றோம். சோ அது எல்லாத்தையுமே அல்லாஹ் எவ்வளவு பொறுமைசாலியா பாக்குறாங்க. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்லதுக்கும் அல்லாஹ் வெகுமதிகளை தராங்க, எல்லாத்துக்குமே தராங்க. எவ்வளவு அற்புதங்கள் நமக்கு தந்திருக்காங்க. இந்த குர்ஆன்ங்கிற மிகப்பெரிய அற்புதத்தையே நமக்கு தந்திருக்கிறாங்க. அல்லாஹ் அதுல எதுலையுமே விடவே இல்லை. எல்லாத்த பத்தியுமே, இவ்வுலகத்தை பத்தி, மறு உலகத்தை பத்தி, எல்லாத்த பத்தியுமே அல்லாஹ் அதுல விவரிக்கிறாங்க. நம்மளோட வாழ்க்கையோட முக்கியமான வழிகாட்டலே இந்த வேதம் தான். நம்ம வாழ்க்கையோட நெறிமுறைகள் என்ன, நம்ம வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் கடைபிடிக்கணும், என்னென்ன கடைபிடித்தா மறு உலகத்துல உயரிய இடத்தை பெறலாம், இது எல்லாத்தையுமே நமக்கு தெளிவு எச்சரிக்கையூட்டி நமக்கு வெளிப்படுத்துறதே இந்த குர்ஆன் மூலியமா தான். இந்த வேதம் தாங்கிறத அல்லாஹ் நமக்கு ஆணித்தரமா நமக்கு விளக்குறாங்க எல்லாத்தையுமே. 6:38 அல்லாஹ் சொல்றாங்க, பூமியின் மீதுள்ள அனைத்து படைப்பினங்களும் மேலும் சிறகுகளுடன் பறக்கின்ற அனைத்து பறவைகளும் உங்களை போன்ற சமுதாயங்களாகவே இருக்கின்றன. இந்த புத்தகத்தில் எதனையும் நாம் விட்டுவிடவில்லை. அவற்றின் இறைவனிடம் இதை குறித்து படைப்பினங்கள் ஒன்று திரட்டப்படும். இந்த புத்தகத்துல எதையுமே நான் விடலன்னு சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லைகளற்ற ஞானமுடைய இந்த வெளிப்பாட நம்ம முழு கவனத்தோட, உள்ளட்சத்தோட, பக்தியோடையும் கையாளணும். கற்றுக் கொடுப்பதில் அல்லாஹ் போதுமானவர், அவரே மிகச்சிறந்த பாதுகாவலர், அவர்தான் நம் வாழ்க்கையின் ஆசிரியர். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இத கொஞ்சம் தான் சொல்லிட்டோமா, ஆனா உலகத்தையும் கேட்கும்போது எவ்வளவு விஷயங்கள் உள்ளடக்கியதா எல்லாம் ஒரு வேதத்தை நம்ம கிட்ட நம்மள கைட் பண்றாரு அப்படிங்கறத நினைக்கும் போது அந்த வேதம் எப்படிப்பட்டது அப்படிங்கிற அந்த உணர்வு தான் வந்துட்டு ரொம்ப எடுத்து சொன்னோமா. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். சொன்னதுமே ரொம்ப சிறப்பா இருந்தது. நுஸ்ரத் கடவுளுடைய தன்மைகள் பற்றி சொன்னது, ஜரீன் யார் பற்றி சொன்னது, குர்ஆன்ல எவ்வளவு விஷயங்களை கொடுத்து அதை நம்மளுக்கு அவரு கற்றுக் கொடுக்கக்கூடியவராகவும் இருக்காருன்றத பத்தி ரொம்ப சிறப்பா. இதெல்லாம் கவனத்துல கொண்டு நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக கடவுள் நம்மள ஆக்கணும் இன்ஷா அல்லாஹ். நான் அல்ஃபாத்திகாவதையும் முடிச்சிடுறேன், டைம் ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். சலாம்.